இன்னைக்கு என்ன எக்சர்சைஸ் பண்ணீங்கன்னு நம்ம யார்கிட்டயாவது கேட்டோம்னா, நான் 30 மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டேன், 1 ஹவர் வாக்கிங் போயிட்டேன் அப்படின்னு சொல்றத கேள்விப்படுறோம் இல்லையா? வாக்கிங் மட்டுமே நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, ஃபேட்ஸ் பர்ன் பண்றதுக்கு போதுமா அப்படின்னா கிடையாதுங்க. மொபிலிட்டிங்கிறது ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மனால இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியணும். அதாவது 2 கொஸ்டின்ஸ் நான் கேட்கிறேன். கீழ உட்காந்துட்டு கைய ஊனாம உங்கனால எழுந்திரிக்க முடியுதா? இல்ல கீழ குனிஞ்சு உங்களோட நீஸ வந்து நீங்க பெண்ட் பண்ணாம உங்க டோஸ டச் பண்ண முடியுதா? அப்படி முடிஞ்சது அப்படின்னா வெரி குட். அப்படி இல்ல அப்படின்னா டெஃபினெட்லி சம்திங் இஸ் மிஸ்ஸிங். மொபிலிட்டினா என்னன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது பெயின் ஃப்ரீ பாடி, நம்மளுக்கு வலி இல்லாம இருக்கிறது. அட் த சேம் டைம் நம்மளோட மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. நம்மளால இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியும். இது மட்டும் இல்லாம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஃபேட்ஸ் பர்ன் பண்றதுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதாவது பெட்டர் மொபிலிட்டி இஸ் ஈக்குவல் டூ பெட்டர் ஃபேட் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க நெறைய ரிசர்ச்ல. ஸோ கண்டிப்பா நீங்க மொபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளுக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, உட்கார முடியல, எழுந்திரிக்க முடியல அப்படின்னா 5 to 10 இயர்ஸ் டவுன் த ரோட் நம்மனால எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மொபிலிட்டி. ரொம்ப நேரமா ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே ஒர்க் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் முன்னாடியே இருக்கீங்க அப்படின்னா, ஷோல்டர்ல எல்லாம் ஒரு டைட்னஸ் இருக்கும் இல்லையா? அந்த டைட்னஸை இக்னோர் பண்ணிடக்கூடாது. அப்படி இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது பெயினா மாறிரும். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம ஷோல்டர் மொபிலிட்டி இல்ல நெக் மொபிலிட்டி எக்ஸர்சைசஸ் நம்ம பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம ஜிம்முக்கு போயோ, இல்ல வொர்க் அவுட் பண்ணுறதுக்கோ டைம் இல்லன்னுலாம் வொரி பண்ண வேண்டாம். ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே வி ஷுட் டேக் அ ஸ்மால் மைக்ரோ பிரேக்ஸ். அங்கங்க ஒரு 1 மினிட், 2 மினிட் அப்ப இந்த மாரி நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு இது எஃபெக்டிவா இருக்கும். வெரி சிம்பிள். ஜஸ்ட் டவுன், அப். இது வந்து ஒரு 1 செகண்ட் இல்லன்னா 2 செகண்ட் பண்ணுங்க. தி நெக்ஸ்ட் திங் இஸ் லெஃப்ட். நல்லா டீப்பா போங்க. எந்த அளவுக்கு முடியுதோ. ரைட். ஸோ இது கன்டின்யூ திஸ் ஃபார் 1 செகண்ட். தென் clockwise and anti-clockwise. Very simple. Clockwise, anti-clockwise. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த நெக்ல இருக்கிற டென்ஷன் எல்லாமே போயிரும். யங்கா, ஹெல்த்தியா, பெயின் ஃப்ரீயா, ஸ்லிம்மா இருக்கணும் அப்படின்னா மொபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட். தேங்க் யூ.